श्री राम जय जय राम। 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 जय श्री राम। मी पणापासून सुटला तोची एक मुक्त झाला, मुका अथवा बोलिला तरी तो मुक्त। जयास बाधावे ते वाव, तेथे कैचा मुक्त भाव, पाहो जाता सकल वाव गुणवार्ता। बद्धो मुक्त इति व्याख्या गुणतो मे न वस्तुतः, गुणस्य माया मूलत्वात् न मे मोक्षो न बन्धनम्। तत्त्वज्ञाता परमशुद्ध तयासीना हि मुक्तबद्ध, मुक्तबद्धः विनोद माया गुणे। जेथे नाम रूप हे सरे, तेथे मुक्तपण कैचे उरे। मुक्तबद्ध हे विसरे, विसरले पणेसी। बद्ध मुक्त झाला कोण, तो तरी नव्हे की आपण। बधक जाणावे मी पण, धरत्या सबाधी। एवं हा अवघा भ्रम, अहंतेचा झाला श्रम। मायातीत जो विश्राम, सेविला नाही। असो बद्धता आणि मुक्तता, आली कल्पनेच्या माथा। ते कल्पना तरी तत्वता साच आहे। म्हणून हे मृगजल, माया नाथिले आभाळ। स्वप्न मिथ्या तत्काळ, जागृती सहोय। स्वप्नी बद्ध मुक्त झाला, तो जागृतीस नाही आला। कैचा कोण काये झाला, काही कळेना। म्हणून मुक्त विश्वजन, जयास झाले आत्मज्ञान। शब्दज्ञाने मुक्तपण, समूळ वाव। बद्ध मुक्त हा संदेहो, धरी कल्पनेचा देहो। साधू सदा निसंदेहो, देहातीत वस्तू। आता असो हे पुढती, पुढे राहावे कोणे रीती। तेची निरूपण श्रोती, सावध परिसावे। इति श्री दासबोधे गुरुशिष्य संवादे, बद्ध मुक्त निरूपण नाम समास सहावा। जय श्री राम। जय श्री राम. பத்த முக்த நிரூபணத்துல சமர்த்த ராமதாசர் எந்த ஸ்ரீ சுகரை பத்தி ஸ்ரோதா சம்பாஷணத்துக்காக எடுத்துட்டாரோ அதே ஸ்ரீசுகரை வச்சுட்டே ஒரு முக்தன் அவருடைய லட்சணம் என்ன, அவனுடைய நிலை என்ன அப்படிங்கறத விடாவரியா சொல்லிட்டு வந்து, முக்தர்கள்ல எப்பேற்பட்ட முக்தர்கள்லாம் உண்டு, ஜீவன் முக்தர்கள், விதேக முக்தர்கள், நித்திய முக்தர்கள் அப்படிங்கிற எத்தனை விதமான முக்தர்கள் உண்டு அப்படிங்கறத சொல்லிட்டு வந்து கடைசியா என்ன சொன்னார், பத்தன் முக்தன் அப்படின்னு சொல்றதே தப்பு, அபத்தம் அப்படின்னு விட்டார். முக்தன் சொல்றதோ பத்தன் சொல்றதோ அபத்தமான விஷயம். ஏன்னா ஸ்வஸ்வரூபத்துல எவன் இருக்கானோ அவன் பத்தனும் இல்லை, அவன் முக்தனும் இல்லை. ஸ்வஸ்வரூபம் அப்படிங்கிறது ஸ்வத சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்க பத்தத்துவமும் கிடையாது, முக்தத்துவமும் கிடையாது. ஒரு கால் ஒருவன் வந்து நான் முக்தனானேன் அப்படின்னு சொன்னானால் அவன் உண்மையான முக்தன் இல்லை. ஏன்னா நான் எங்க வந்ததோ அங்க முக்தி இருக்க முடியாது. ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி அப்படிங்கறது வரையிலும் சிரவணம் பண்ணினோம். அப்படின்னா
இந்த பத்தன் முக்தன் அப்படிங்கிற ரெண்டு நிலையும் என்ன? மீபனா பாசூன சுட்டலா தோச்சி ஏக்க முக்த ஜாலா. உண்மையா பார்க்க போச்சுன்னா, எவனுக்கு நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றம் எவனிடத்திலேருந்து மறைஞ்சு போகிறதோ அவன்தான் உண்மையான முக்தன். உண்மையான முக்தன் இருக்கானே, அவன் பேசினா என்ன, பேசாம இருந்தா என்ன, அவன் முக்தன் தான் அப்படிங்கிறார். முக்கா அதவா போலிலா தரீதோ முக்த. ஏன் சொல்றார் இப்படி சமர்த்தர் அப்படின்னா, உண்மையான முக்தன் ஒருத்தன் இருந்தானால் நான் முக்தன் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டான். ஏன்னா நான் முக்தன் சொல்லிண்டா அதே பத்தத்துவத்துக்கு லட்சணம். உண்மையான முக்தன் முகா, அதாவது பேசாம மௌனமா இருந்தாலும், அதவா போலிலா அல்லது பேசினாலும். அதுக்காக ஒருவன் பிரம்மஞான விஷயத்தை பேசிட்டு வரான்னு அவன் முக்தன் இல்லைங்கிறது நினைச்சுட கூடாது. முக்தன் யாரு எப்படி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை ஜாக்கிரதையா தான் நம்ம வச்சுக்கணும். ஜயாச பாதாவே தே வாவ தே தே கைசா முக்த பாவ பாஹோ ஜாதா சகல வாவ குணவார்த்தா. முக்தன் பத்தன் அப்படிங்கிறதே குணவார்த்தா, குணங்களுடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பத்தன் முக்தன் அப்படிங்கிறது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணம் தானே பந்தனத்துக்கு காரணம். ஸ்வஸ்வரூபம் அப்படின்னு எங்க சொல்றோமோ அங்க குணத்துக்கு பிரவேசம் பண்றதுக்கு இடமே இல்லை. அப்போ ஜயாச பாதாவேத்தே வாவ, குணம் அப்படிங்கிறது மாயையிலேந்து வந்த விஷயம். மாயை அப்படிங்கிறதே ஒரு பிரமைதான். எப்போ மாயை பிரமையோ, மாயையிலேந்து உற்பத்தமாக கூடிய அந்த 3 குணங்களும் பிரமைதான். 3 குணங்களும் எப்போ பிரமையோ, வாவ, வாவன பொய். 3 குணமுமே எப்போ மாயையில உட்பட்டதோ, 3 குணமும் எப்போ பொய்யோ, பத்தனானான் அப்படிங்கிறதே பொய் தான். பத்தனா ஆனான் அப்படிங்கிறது பொய்னா, முக்தனானான்ங்கிறதும் பொய் தான். தேத்தே கைசா முக்த பாவ. அப்போ பத்தன் எங்க, முக்தன் எங்க? பாஹோ ஜாத்தா, பார்க்க போச்சுன்னா சகல வாவ, இது எல்லாம் பொய். முக்தின்னு முக்தன்னு சொல்றதும் பொய், பத்தன்னு சொல்றதும் பொய், எல்லாம் குணவார்த்தா. இதெல்லாம் குணங்களை பத்தி பேசிட்டு இருக்கோமே, அதுக்குள்ள இருக்கிற விஷயம் அது. பத்தோ முக்த இதி வியாக்கியா குணத்தோ மே ந வஸ்துதः குணஸ்ய மாயாமூலத்வாத் நமே மோக்ஷோ ந பந்தனம். இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். பத்தன் முக்தன் அப்படிங்கிற வர்ணனையே குணங்களுடைய பிரதேசத்துல தான் இருக்கு. ஆத்மவஸ்து அப்படின்னு பார்க்கும் பொழுது குணரஹிதம், குணாதீதம். குணரஹிதம் கூட இல்ல, ஆத்மவஸ்து அப்படிங்கிறது குணாதீதம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் அல்லவா? அப்போ ஆத்மவஸ்து அப்படிங்கிற விஷயத்தை, அப்படிங்கிற கண்ணோட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் தப்பு, பொய். ஆத்மவஸ்து அப்படிங்கிற கண்ணோட்டத்தை பார்க்கும்பொழுது இது பொய். இந்த குணங்களுக்கு மூலம் எது? மாயைதான். மாயை சத்தியமோ? இல்ல, மாயையும் சத்தியம் இல்லை. மாயையும் பிரமைதான், பொய்தான். எப்போ மாயையும் பொய்யோ, மாயையிலேந்து வந்த குணங்களுடைய விவகாரங்கள் எல்லாமே பொய்தான். எப்போ குணங்களுடைய விவகாரங்களே பொய்யாக இருக்கோ, குணங்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமே குணங்கள் தான். குணமே பொய் அப்படின்னு சொன்னோமானால் ஆத்மஸ்வரூபத்தை குணம் கட்டிவிட முடியுமா? முடியாது. எப்போ ஆத்மஸ்வரூபத்தை எதனாலையும் கட்டி விட முடியாதோ, ஆத்மஸ்வரூபத்துக்கு பந்தமே கிடையாது, பந்தனமே கிடையாது, கட்டியே போட முடியாது ஆத்மஸ்வரூபத்தை. ஆத்மஸ்வரூபத்தை எப்போ கட்டியே போட முடியாதோ, அப்புறம் முக்தி பத்தி எங்க பேச்சு அப்படிங்கிறார்.
ஒத்தனை கட்டி போட்டாதானே அவிழ்த்து விட்டு முக்தனாக ஆக்கினோம் சொல்ல முடியும். கட்டியே போடலைன்னா முக்தன்னு கிடையவே கிடையாது. தத்துவஜாதா பரமசுத்த தயாசீனாகி முக்தபத்தஹா வினோத மாயாகுணே. இது பெரிய விளையாட்டு. சுத்த பிரம்மமாக எது இருக்கோ, பரமசுத்த தத்துவமாக எது இருக்கோ இந்த பிரம்ம தத்துவம், இத பிரம்ம ஜானிகள், அதாவது ஜாதா தத்துவ ஜாதா பரமசுத்த, எந்தெந்த பிரம்ம ஜானிகள் அந்த ஆத்ம வஸ்துவ இருக்கிறபடி பரமசுத்தமாக யாரு தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு இது தெரியும். தயாசி நாகி முக்தபத்த, அந்த பிரம்மத்துக்கோ அந்த ஆத்ம வஸ்துக்கோ முக்தியும் கிடையாது, பத்தமும் கிடையாது. அப்போ முக்த பத்தஹா வினோத, இது பெரிய வினோதமான ஒரு விளையாட்டா போயிடுத்து. முக்தம் பத்தன் அப்படின்னு சொல்றது மாயா குணே, இதெல்லாம் மாயைக்குள்ள உட்பட்டது. ஜேதே நாம ரூபஹே சரே தே தே முக்தபண கைச்சை உரே. எங்க நாமமும் ரூபமும் எட்டி போக முடியாதோ அப்பேற்பட்ட பிரம்ம நிலையில முக்தி அப்படிங்கறதே எப்படி இருக்க முடியும்? முக்த பத்தஹே விசரே விசரலே பணேசி. முக்தன் பத்தன் ஸ்வஸ்வரூபம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில ஸ்வஸ்வரூபானுபவத்துல பத்தத்துவமும் கிடையாது, முக்தத்துவமும் கிடையாது. அப்படின்னா அந்த நிலையில பத்தன் முக்தன் அப்படிங்கிறது இது மறந்து போயிடுறதோ அப்படின்னு ஒரு கேள்வி. மறந்தும் போறதுக்கு இல்லை, அது அங்க இல்லவே இல்லை. விசரலே பணேசி, மறந்து போச்சுங்கிற நிலை கூட இல்லை. என்ன மறந்து போயிடுத்து அப்படின்னா இது ரெண்டுத்துல ஒண்ணு ஏதோ அப்புறமா ஞாபகம் வரும்னு அர்த்தம். அப்படி இல்லை, மறந்து போறதுன்னு கூட கிடையாது. அங்க பத்த முக்த ஜாலா கோண தோத்தரி நவேக்கி ஆப்பன பதக ஜானாவே மீபன தர்த்தியாசபாதி. ஆனால் அந்த ஜீவன் இந்த லோகத்தில் இருக்கிறது வரைக்கும் பத்தன் முக்தன் அப்படிங்கிற நிலையில தான் இருப்பானவன். அப்பேற்பட்ட ஜீவனுக்கு உண்மையான ஞானம் உண்டாச்சோ, உண்மையான ஞானம் எப்போ உண்டாச்சோ நான் முக்தனானேன் அப்படின்னு ஒரு தரமும் சொல்ல மாட்டான். பத்த முக்த ஜாலா கோண, உண்மையான ஞானம் உண்டாச்சினால் அவன் பத்தனாக இருந்தான், அவன் முக்தனாக இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவான். நான் பத்தனாக இருந்தேன், நான் முக்தனானேன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டான். தன்னை பத்தி ஒரு சம்போதனமே கிடையாது. ஒரு காலம் அவன் வாயை திறந்து தன்னை பத்தி பேசுற மாதிரி இருந்தாலும் தன்னை நான் சொல்லிக்க மாட்டான், இது இவன் சொல்லிப்பான். நான் என்னுடையது அப்படிங்கறத பற்றுதல் எப்போ போயிடுதோ அப்பதானே இது இவன் அப்படின்னு சொல்லுவோம். நான் நம்மளையே இது இவன் சொல்லிப்போமான்னு சாதாரணமா லோகத்தை பிரபஞ்சத்துல சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா அப்பேற்பட்ட பிரம்ம ஞானிகள் இருக்காளே அவளுக்கு நான் என்னுடையது அப்படிங்கிறது விசாரமே இல்லாமல் இது இவன்னே சொல்லுவாளாம். யாரு பத்தனானா யாரு முக்தனானா? இது பத்தனாச்சு, இது முக்தனாச்சு. தரி தோத்தரி நவேக்கி ஆப்பன, நான் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டான். பதக ஜானாவே மீபன தர்த்தியாச பாதி. ஏன் அப்படி சொல்லுவான்னா, யாரிடத்துல நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றம் இருக்கோ அவன் பந்தனத்துல தான் இன்னும் இருக்கான்னு புரிஞ்சுங்கோ. ஏவம் ஹா அவகா பிரம அகந்தேச்சா ஜாலா ஸ்ரம. ஒட்டுமொத்தத்துல இதெல்லாம் ஒரு பிரமைதான். அகங்காரத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய பிரமையில சேர்ந்ததுதான் இது. மாயாதீதஜோ விஸ்ராம சேவிலான் ஆகி, மாயாதீதமாக சர்வ விஸ்ராமஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரம்ம பதம் இருக்கே, அங்க போய் சேராம இருக்கிற வரையிலும் இப்படிதான் இருப்பான். சேவிலான் ஆகி, இதுவரையிலும் பிரம்ம பதத்தை அவன் சேவிக்கல, பிரம்மானுபவத்தை இன்னும் அனுபவிக்கலையானால்
அகங்காரத்திலையும் அகந்தையிலையும் மாட்டிண்டு மாயையுடைய பிரமையில இருந்துட்டு இருப்பான். அசோ இருக்கட்டும். பத்ததா ஆனி புக்ததா ஆலி கல்பனேச்சியா மாதா. இந்த பத்தத்துவமும் முக்தத்துவமும் எப்படி வந்தது? தேக புத்தி இருக்கிறதுனால தேக புத்திலேந்து கிளம்பி வந்த கல்பனா சக்தி இருக்கே, அந்த கல்பனா சக்தியிலேருந்து தான் பத்தன் முக்தன் அப்படிங்கிற ரெண்டு அபிப்பிராயமே வந்தது. தே கல்பனா தரி தத்துவதா சாச்ச ஆகே. அந்த கல்பனா இருக்கே, கல்பனா சக்தி இருக்கே, அந்த கல்பனா சக்தியாவது வாஸ்தவமோ? அந்த கல்பனா சக்தியாவது நிரந்தரமோ? இல்லை, கல்பனா சக்தியும் நிரந்தரம் இல்லை. அதனால இந்த பத்தன் முக்தன் அப்படிங்கிற விஷயத்தை எத்தனை கோணங்கள்ல கொண்டு போகிறார் பாருங்க சமர்த்தர். எந்த கோணத்திலேருந்து எடுத்துட்டு பார்த்தாலும் அத சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. மனோனுஹே மிருகஜல. அதனாலதான் இந்த மாயைய நான் நீ அப்படிங்கிற தோற்றத்தை, அதுலேருந்து கிளம்பி வரக்கூடிய பத்தன் முக்தன் அப்படிங்கிற விஷயத்தையே மிருகஜல, மிருகஜலத்துக்கு அத உபமானம் சொல்ற வழக்கம். காணல் நீர் அல்லது மாயா நாத்திலே ஆபாள, மாயைய இல்லைன்னா மேல ஆகாசத்துல வந்து போயின்னு இருக்கக்கூடிய மேகமண்டலம் போலே அப்படின்னு சொல்ற வழக்கம். மூணாவது உபமானம் ஸ்வப்ன மித்யா தற்கால ஜாகிருதி சஹோய. எப்படி ஒருவன் தூங்கின்னு இருக்கும் போது சொப்னத்தை பார்த்ததுன்னா அது மித்தியாகிறது. அந்த மித்தியைன்னு எப்ப தெரியறது? ஜாகிருதி ஆனப்புறம் தான் தெரியறது. ஜாகிருதி ஆகிற வரையிலும் அந்த சொப்னமே சத்தியம்தான். அதனாலதான் இந்த காணல் நீர், ஆகாசத்துல வந்து பெயின்னு இருக்கக்கூடிய மேகமண்டலம், சொப்பனம், இது மூணுமே மாயையுடைய மித்தியத்துவத்தை காமிக்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு உபமானங்கள். இன்னொரு விஷயம் சொல்றார். சொப்னி பத்த முக்த ஜாலா. இந்த பத்தத்துவம் முக்தத்துவம் இப்ப இதுல என்னன்னா, பத்தனா இருக்கிறதும் முக்தனா இருக்கிறதும் இன்னுமே அது சொஸ்வரூபானுபவத்துல சேர்ந்தது இல்லைன்னு சொல்றார். அப்ப சொஸ்வரூபானுபவம் இதுக்குன்னு தனியா இருக்குங்கிறது தெரியறது. தான் முக்தனாக இருக்கிற மாதிரி உணர்ந்து இருக்கான் ஒருவன். நான் முக்தன் அப்படின்னு உணர்ந்து இருக்கிறதுல நான் அப்படிங்கிற தோற்றம் இருக்கிறதுனால அது சுத்தமான ஸ்வஸ்வரூபானுபவம் இல்லைங்கிறது சொல்லிவிட்டார். அப்ப எப்படி இருக்கும்? அது பத்தனா இருக்கிறது புரியறது, நாம் எல்லாரும் இருக்கிற நிலைதான். முக்தனா இருக்கிறது இதுதான் முக்தன்னு நினைச்சுன்னா அது முக்தி இல்லைன்னு விட்டார் அவர். அப்போ நான் அப்படிங்கிற தோற்றமே இல்லாம ஒரு முக்தி நிலை, ஸ்வஸ்வரூபானுபவம் எப்படி இருக்கும்? அது உபமானத்தை எப்படி சொல்ல முடியும்? அது உபமானத்தை சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு அது எட்டி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அருமையான உபமானத்தை சொல்றார். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்திலேயே கட்டுப்பட்டு விட்டா மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்துட்டான். ஓ, திருடன் கட்டி போடுறானோ ஏதோ ஒரு விதத்துல தூக்கத்திலேயே கட்டுப்பட்டு விட்டா மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த சொப்பனத்திலேயே யாரோ அவனை அவிழ்த்து விட்டு அந்த கட்டுப்பட்ட நிலையிலிருந்து அவிழ்க்கப்பட்டான். ஃப்ரீயா ஆயிட்டான். இப்போ இவன் ஃப்ரீன்னு தன்னை சொல்லிக்க முடியுமோ? உண்மையா பார்த்தா தன்னை ஃப்ரீன்னு சொல்லிக்க முடியுமோ? சொல்லிக்கணும். ஏன்னா இப்பதானே கட்டுப்பட்டு இருந்தான், யாரோ கட்டி போட்டு இருந்தாலே, அதுல இருந்து அவிழ்க்கப்பட்டான் இல்லையா? அப்ப ஃப்ரீ ஆனானே, ஃப்ரீன்னு சொல்லிக்க வேண்டியதானே. சொல்லிப்பனா மாட்டான். ஏன்? கட்டுப்பட்டதும் சொப்பனத்திலே தான் பார்த்தான், கட்டிலேருந்து அவிழ்க்கப்பட்டதும் இந்த சொப்பனத்திலே தான் பார்த்தான். அப்போ எப்போ சொப்பனத்துல இருக்கோ அந்த கட்டுப்பட்டதும் கட்டுப்பட்டத்துல சேர்ந்தது இல்ல, அந்த கட்டுப்பட்டத்துல இருந்து அவிழ்க்கப்பட்டதும் அவிழ்த்து விட்டத்துல சேர்ந்தது இல்ல. ஆனா கட்டுப்பட்டதும் அவிழ்க்கப்பட்டதும் ரெண்டுத்திலையும் சேர்ந்தது இல்லைங்கிறது எப்போ தெரியும்? சொப்பனத்திலேருந்து எப்போ முழிச்சுக்கிறானோ அப்பதான் தெரியும். முழிச்சுட்டதுக்கு அப்புறம் கட்டுப்பட்டேன்னு எவனா சொல்லுவனா? மாட்டான்.
அவிழ்க்கப்பட்டேன்னு சொல்லுவனோ அதையும் சொல்ல மாட்டான். ஏன்னா ரெண்டுமே நடக்காத விஷயம். நடக்காத விஷயத்தை பத்தி ஜாகிரத அவஸ்தையில எப்படி பேச மாட்டானோ அது மாதிரி பத்தன் முக்தன் ரெண்டும் நடக்காத விஷயம். ஸ்வஸ்வரூபம் அப்படிங்கிற அவஸ்தையில அதை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா அது இல்லவே இல்லை. அவன் கட்டும் படல, அவிழ்க்கவும் படல அப்படிங்கிறது அருமையான ரூபமானம் சொல்றாரு இங்க. சொப்னி பத்தமுக்த ஜாலா தோ ஜாகிருதீசனாகி ஆலா. என்னி வரையிலும் கண்ணை முழிச்சுண்டு வரலையோ, ஜாகிருதி ஆகலையோ, அப்ப வரையிலும் அவன் கட்டுப்பட்டதும் பத்தனானதும் ரெண்டும் உண்மை. ஆனா அந்த உண்மை சுத்தமான உண்மையில சேர்ந்தது இல்லை. அத கொஞ்ச நேரத்துக்கு சொப்பனம் பார்க்கிற நேரத்துக்கு வரைக்கும் தான் அது உண்மை. கண்ணை முழிச்சுட்டதும் கைச்சா கோண காயே ஜாலா எங்க நான் எங்க எங்க யாரு கட்டினா யாரு எடுத்து விட்டா ஒன்னும் காணுமே. சுத்தி வர பார்த்தா எல்லாம் கரெக்டா நார்மலா இருக்கு. பார்த்தா ஐய தூங்கிட்டு இருந்தேனா, சொப்பனத்துலதான் இதை நான் பார்த்தேனா, காஹி கலேனா எங்க போச்சு, ஏதோ ஒன்னு கட்டி போட்டாலே அந்த சாதனத்தையும் காணும், யாரோ என்ன அழுத்து விட்ட ஆளையும் காணும். ஒன்னும் புரியல. அப்புறம் தெரியறத ஓஹோ இதெல்லாம் வரும் பிரமை, சொப்பனம் பார்த்தேனா அப்படின்னு முடிச்சுண்டா மாதிரி ஸ்வஸ்வரூபானுபவம் அப்பேற்பட்ட ஜாகிரத அவஸ்தை. மனோனி முக்த விஸ்வஜன ஜயாச ஆலே ஜாலே ஆத்மஜான சுத்த ஜானிய முக்தபன சமூலபாவ. ஆனா ஜாகிருதி சொப்னத்திலேருந்து ஜாகிருதி ஆனவன் தூங்கிட்டு இருந்தவன் தானே, அது என்னவோ சத்தியம் தானே. அப்போ அது மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவா சாதாரண ஜீவன்கள் விஸ்வஜன. நாம் எல்லோருமே இந்த லோகத்துல அந்த தூங்கிட்டு இருக்காளே அதுக்கு மாதிரி தூங்கின்றவன் சொப்பனம் பார்த்தானே அந்த சொப்பனம் பார்க்கிற மாதிரி நாமும் சொப்பனம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரோதா இந்த சமாசம் ஆரம்பிக்கும் போது அதுதானே சொன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பிரம்ம நிரூபணத்தை கேட்கும் பொழுது பிரம்மானுபவம் ஆன மாதிரி இருக்கு, நிரூபணத்திலேருந்து வழியில வந்து விட்டேனானால் திரும்பியும் சம்சாரம் என்ன பிடிச்சு நிறுத்தே, இது என்ன பிரம்ம ஜானம் போய் அப்படின்னா இந்த பிரம்ம ஜானமுமே தப்புதானே அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதுக்கு பதில் கடைசியில சொல்றாரு இங்க, என்னுடைய பிரம்மஜான நிரூபணத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீ பிரம்மானுபவத்துக்கு போனாய், முக்தனாக ஆனாய் சொன்னதும் பொய். பிரம்மானுபவத்தை ஆனதுக்கு அப்புறமும் என்னுடைய பிரவச்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ திருப்பி சம்சாரத்தை வழுக்கிண்டு விழுந்தேன்னு சொன்னையே அதுவும் பொய்டா. ரெண்டுமே இந்த சொப்னத்துல நடக்கக்கூடிய பத்தனும் முக்தனும் மாதிரி. தூக்கத்திலிருந்து இழுப்பறதுக்காக சத்குருநாதனாக இருக்கக்கூடிய நான் வந்திருக்கேன், எழுந்துரு உத்திஷ்ட எழுந்துரு அப்படின்னு உலுக்கி பிடிச்சு இழுப்பினப்புறம் பார்த்துதான் என்ன ஆச்சு. நான் பிரம்மஜானியாக இருந்ததும் பிரம்மஜானத்திலேருந்து திரும்ப திரும்ப சம்சாரத்துக்கு வழிக்கு விழுந்ததும், அப்பப்போ பிரம்மஜானம் அப்பப்போ சம்சாரம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேனே, சொப்பனத்தினா பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கறத உணரறேன். உண்மையான என்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை நின்று இருக்கேன். ஸ்வஸ்வரூபத்துல நின்னத்துக்கு அப்புறம் பாக்கி மகாபுருஷர்கள் மாதிரி நித்திய முக்தர்கள் மாதிரி நான் லோகோத்தாரணத்துக்காக சுகமுனி மாதிரி அப்பப்போ பிரம்மஜானத்துக்கும் சம்சாரத்துக்கும் போயிட்டு வரலாம். ஆனா அப்போ நான் பிரம்மஜானத்துக்கும் சம்சாரத்துக்கும் போயிட்டு வரும்பொழுது கம்ப்ளீட் கான்சியஸ்னஸோட போயிட்டு வரேன். சம்சாரத்துக்கு அகப்பட்டு நான் போயிட்டு வரல. இப்போ இருக்கிற மாதிரி, இப்போ நான் இருக்கிறது சம்சாரத்துக்கு அகப்பட்டு இருக்கேன், தூக்கத்துல இருக்கேன். அப்போ தூக்கம் கலைஞ்ச நிலையில இருக்கேன், தூக்கம் கலைஞ்சு ஜாகிரத அவஸ்தையில இருக்கேன். மனோனி முக்த விஸ்வஜன, அப்படி முக்தி அடைந்த விஸ்வஜனங்கள் இருக்காளே, லோகத்துல ஜனங்கள் இருக்காளே, ஜயாச ஜாலே ஆத்மஜான யாருக்கு அப்பேற்பட்ட ஆத்மஜானம் லபிச்சதோ சுத்த ஜானிய முக்தமன சமூல பாவ, சுத்தமான ஞானத்தை இருக்கிறவர்கள் முக்தபணம் முக்தி ஆகிறது அப்படிங்கிறதுமே பொய்தான் அப்படிங்கிற அந்த நிலையில தெரியக்கூடியவர்கள் அவா. பத்த முக்தஹா சந்தேகோ. அதனால ஹே சிஷ்யா, பத்தன் முக்தன் அப்படின்னு பெரிய சந்தேகத்தோடு இருந்தையே, பக்த முக்தஹா சந்தேகோ தரி கல்பனேச்சா தேகோ. பத்தன் முக்தன் அப்படிங்கறதே ஒரு கல்பனை தான்ப்பா. தேக புத்தியோட சேர்ந்து வரக்கூடிய கல்பனையினால்தான் பத்தன் முக்தன் அப்படிங்கிற தோற்றம் வருது. சாது சதா நிசந்தேகோ தேகாதீத வஸ்து. சாதுக்களும் ரிஷிக்களும் மகத்துக்களும் எப்பவுமே சதா நிசந்தேகோ, அவளுக்கு இந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா
தேகாதீத வஸ்து. அவா தான் தேகாதீதமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு அறிந்தவர்கள் அவர்கள். ஆதா சோஹே புடதி, போரும் நான் பத்தனும் முக்தனும் இவருடைய நிலை என்னது அப்படிங்கிறது இவ்வளவு விழாவரியா சொல்லிட்டேன். இது இதுவரையிலும் போரும். மேல கேட்போம். புடே ராகாவே கோணி ரீதி. இதெல்லாம் கேட்கறதுக்கு சரியாதான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய உன்னுடைய நிலையிலேருந்து அந்த பிரம்ம ஞானத்தினை அடையறதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ எப்படி இருக்கணும், ராகாவே கோணே ரீதி, நீ உன் வாழ்க்கையை எப்படி நடத்தணும். தேச்சி நிரூபண ஸ்ரோதி சாபத பரிசாவே, அதையும் நிரூபணம் உனக்கு நான் பண்ணி சொல்றேன், சாவதானமாக கவனத்தை கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லி இந்த சமாசத்தை முடிக்கிறார். குரு சிஷ்ய சம்பாதமாக அமைஞ்ச தாசபோத கிரந்தத்துடைய பத்த முக்தி நிரூபணம் அப்படிங்கிற 6வது சமாசம் இதோட பூர்த்தி ஆகுது. 7வது சமாசம் நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். சாதன பிரதிஷ்டா நிரூபணம் அப்படிங்கிறது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே.